மா சுப்பிரமணியன் வருவார், எல்லாமே திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு எடுக்க, ஆனால் வராங்க, வந்து குறையெல்லாம் கேட்க மாட்டாங்க. பொது பாத்ரூமில் போக முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து கெஞ்சா அடிச்சுக்கின்னு போதைப் பொருள் இது பண்ணிக்கின்னு குடி குடிச்சிக்கின்னு ஒரே அழுத்தம் பண்ணுறானுங்க. எங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஊர் உள்ள வந்து கொஞ்சம் போலீஸ் வந்து கொஞ்சம் நடமாறணும். ஆனால் இங்கேயே நிறைய பேர் விற்கிறாங்க. கோடை காலத்துக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அது கூட வி ஆர் ஹாப்பி. ஆனால் அதுக்கு பின்னாடியே எங்களுக்கு பால் விலை ஏறிச்சு, கேஸ் 60 ரூபா ஏற்றுனாங்க. அந்த 5000 ரூபா இதுக்காக தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி இருக்கு. வரும்போது வணக்கம்மா உங்களுக்கு பட்டா கண்டிப்பா உண்டுன்றாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க, போட்டுட்டு நீங்க ஓட்டு போட்டதுக்கு நன்றி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவங்க வேலை. அப்போ நீங்க எதுக்கு வரீங்க? இப்ப நீங்க எதுக்கு ஆட்சி ஆள்ற? நான் வந்தா மக்களுக்கு இதை செய்ய எத்தனை கோரிக்கை வைக்கிறாங்க, அத்தனை கோரிக்கைகளை என்ன செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு இலவசத்தை மக்கள் கேட்கவே இல்லை. நீ கொடுக்குறியா, வாங்கிக்கிறேன். பிகாஸ் நீ கொடுக்கும்போது நான் என்ன வேணாம் நான் சொல்ல முடியும், நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு இலவசம் வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு கல்வியை கொடுங்க, படிப்பை கொடுங்க, நாங்களே சம்பாரிச்சு. எப்படி சொன்னா பாத்ரூமு கூட வசதி கிடையாது லேடிஸுங்களுக்கு. பாத்ரூம்னா இது மாதிரி அந்த சைடு வந்து பாருங்க, அந்த பாத்ரூம் வந்து இடிஞ்சு போய் கிடக்கும். லேடிஸ் அந்த பாத்ரூம்லாம் குளிக்கிறாங்க. அப்புறம் பாத்ரூம் போனோன்னா வச்சுக்கா. சமீப காலமாக தான் திருடு ரொம்ப கெஞ்சாவும் அதிகமாகிடுச்சு, புழக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் போலீஸ் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்கக்கிட்ட சொன்னாலும் அந்த ஸ்டாப்பிங்ல நிறுத்த மாட்டாங்கம்மா. ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம்மா, புரியுதா? ஃப்ரீயாக போனால் ஓடி போய் ஏறணுன்றாங்க. ஒவ்வொரு நேரம் நிறுத்தவே மாட்டுறானுங்க. அப்படி நிறுத்தி ஏறினா அது மூஞ்ச பாரு. இப்போ இந்த பஸ்ஸில் தான் ஏறினோம்மா. அந்த ஓட்டு கேட்குறவங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எங்கள் ஏரியாவுக்கு வரவே வேணாம், ஜோதியம்மா நகர், சைதாப்பேட்டை வரவே வேணாம். யார் பட்டா தரேன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா போதைப் பொருட்களை ஒழிக்கணும். கெஞ்சா விற்கிறேன்னா பிடிச்சி அவனை சாவு அடிக்கணும் அவனை, இல்லைங்களா? குடி மது வரைக்கும் நாங்கள் ராவில் தூக்கம் இல்லாத இருக்கிறோம். அந்த குடி எதுக்கு? சாவட்டும் அவனுங்க, குடி இல்லாத சாவட்டும். இப்போ நாங்கள் பட்டா கொடுத்தாதான் எங்கள் வீட்டாண்ட வந்து நீங்கள் ஓட்டு கேட்கணும், இல்லைன்னா வராதிங்க. உங்க தொகுதி எம்எல்ஏ நேர்லாம் பாத்திருக்கீங்களா? போய் பார்த்து தான் வந்துக்கிறேன், எல்லாம் பார்த்து தான் வந்துக்கிறாங்க, பார்த்துருக்கேன். நேரில் பார்த்துல வருவாங்க, மீட்டிங் எங்கன்னா இருந்தால் தூரமாக வந்து கை காட்டுவாங்க, நாங்களும் இது பண்ணுவோம். பார்த்துருக்கோம். அவங்க கிட்ட உங்க குறையெல்லாம் சொல்ல முடியுதா? சொல்ல என் பையனே அந்த கட்சியில தானே இருக்கிறான். இருக்காங்க, கோரிக்கைகளை சொல்ற அளவுக்கு இருக்கு, அவங்க கேட்குற அளவுக்கு இருக்கு. கேட்குறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு வசதி இருக்குது, டைனேஜர் போட்டுக்கிட்டாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வசதி கிடையாது. இப்போ நாங்கள் டைனேஜர் எங்களால் அவ்வளோ காசு கொடுத்து போட முடியாது. எங்களுக்கு அது முக்கியமாக, அது எனக்கு வேணும். யாருமே நான் இது வரைக்கும் எனக்கு எங்கள் ஏரியா எம்எல்ஏ யாருன்னு தெரியும். ஆனால் மா சுப்பிரமணியன் வருவார், எல்லாமே திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னென்ன முடிவு எடுக்க, ஆனால் வராங்க, வந்து குறையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். கோரிக்கை சொல்கிற இடத்துலலாம் அவர் அங்கே அவ்வளோ அங்கே நாங்கள் அந்த மாதிரி வந்து தலைவரமா, இந்த ஊர் தலைவரமா வந்து கூட்டு போக மாட்டாங்க. அதாவது எங்களை மட்டும் வெளியடிக்க வைப்பாங்க. இந்த காப்பீடு ரிபில் பில்டிங் இட்டு போவாங்க, எங்களை மட்டும் வெளியடிக்க வைப்பாங்க. 69 பேர் இவங்க மட்டும் தான் எல்லாம் போய் பார்த்துருவாங்க, பேசிட்டு வருவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படியே தான் சொல்கிறாங்க. அழுகுற குழந்தைக்கு எப்படி சொல்லுவாங்க, பயத்தை காட்டுற மாரி இவங்க அந்த மாரி சொல்லி ஏமாத்துறாங்க. பார்த்துட்டோம்ப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. தலைவர் அம்மானா யாரு சொல்றீங்க? கவுன்சிலரா? வட்டம், மாவட்டம். அது மாதிரி சொல்லிதான் எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா நாங்க 12 வருஷமா இங்கதான் குப்பை கொட்டுறோம். அதுக்கு எதுவுமே முச்சன்மை தெரியல. தண்ணி வசதி, கரண்ட் வசதி இதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. தண்ணி வசதி இப்போ நாங்கள் கேட்டோம், மெயின்ல இருந்தே கொண்டு வந்திருக்காரு. அதை நாங்கள் போய் கேட்டோம், எங்கள் மேயர் கிட்ட போய் கேட்டோம், அவர் கொண்டு வந்துட்டாரு, அதெல்லாம் கொண்டு வந்துட்டாரு. இப்போ மெயினாக எங்களுக்கு டைனேஜர் வந்து எங்களுக்கு அது வேணும். தண்ணி பரவாயில்லம்மா, வருது. கரண்ட் வசதி கூட எல்லாமே அதுதான் சொல்றேன். ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்களும் செஞ்சாங்க, இவங்களும் செஞ்சாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு தேவைப்பட்டா அவ்வளவுதான். நாங்க இப்ப 12 வருஷமா இருக்கிறோமா இங்க. வெள்ளத்துல இருந்து, பெரிய வெள்ளத்துல இருந்து இங்கதான் இருக்கிறோம்.
நான் ஒன்று எங்களுக்கு வந்து எந்த வசதியும் கிடையாது. வீடு தரேன்னு சொல்லி இங்கே எத்தனை போட்டாங்க. இதால் வந்து கொசு கடி, அதுக்கப்புறம் வந்து நைட் ஆகுனா தூங்க முடியல. பசங்க எல்லாம் குச்சிட்டு வந்து அமங்கலம் பண்ணின்னு பாட்டில் வச்சுன்னு அந்தமாரி ஒரே அமங்கலம். போலீஸ்காரங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டு போச்சு. தூங்கியிருந்தா வச்சுக்க போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க, இங்கே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதனால எங்களால் கொஞ்சம் நிம்மதி இருக்க முடியாது. ஆனால் வீடு தரேன்னு சொல்லிட்டு தான் எங்களை தூரம் போட்டாங்க. ஆனால் போட்டது இன்னும் 12 வருஷம் ஆகுது. இதுக்கு விடிகாலமாக போகிறதுல எதுவும் இல்லை. மெட்ரோ வாட்டர் வருது, ஆனால் மெட்ரோ வாட்டர் கொஞ்ச நாள் வரல. இப்போ வந்து டெய்லியும் தண்ணி 8 மணி வரைக்கும் தண்ணி வருது, 6 மணிக்கெலாம் விட்டுடுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொது பாத்ரூம்ல போக முடியாது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து கெஞ்சா அடிச்சுக்கின்னு போதைப் பொருளை இது பண்ணிக்கின்னு குடி குடிச்சிக்கின்னு ஒரே அனர்த்தம் பண்ணுறானுங்க. எங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஊர் உள்ள வந்து கொஞ்சம் போலீஸ் வந்து கொஞ்சம் நடமாறணும். ஆனால் இங்கேயே நிறைய பேர் விற்கிறாங்க. ஒரு வசதி எங்களுக்கு கொயா இல்லை, தண்ணி இல்லை, பாத்ரூம்ல எதுவும் இல்லை. இந்த பகுதியில பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எந்த அளவுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பகுதியில பாதுகாப்பு ரொம்பவே நல்ல இதுதான். திருடு போகுது. இப்போ சமீப காலமா தான் திருடு ரொம்ப கெஞ்சாவும் அதிகமாயிடுச்சு, புழக்கத்துல இருக்கு. கொஞ்சம் போலீஸ் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்கக்கிட்ட சொன்னாலும் கொஞ்சத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, கொஞ்சம் இது கிடையாது. மெயின் இதான் சொல்றேன்னா, கெஞ்சாவில் எவ்வளோ இதுவா இருக்கோ அந்த ஊரு நல்லா இருக்கிற ஊரு கூட கெட்டு போகுது, கொஞ்சம் அச்சப்படுறாங்க. எங்களுக்கு பரவாயில்ல, நாங்களாம் ஃப்ரீயா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2-3 ஃபேமிலிஸ் இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. நாங்க சேஃபா தான் இருக்கோம் இந்த ஏரியா. எப்படி சொன்னேன்னா, பாத்ரூமு கூட வசதி கிடையாது லேடிஸுங்களுக்கு கூட. பாத்ரூம்னா அது இது மாதிரி அதுக்கு அந்த சைடு நின்று பாருங்க, அந்த பாத்ரூம் வந்து இடிஞ்சு போய் கிடக்கும். லேடிஸ் அந்த பாத்ரூம்லாம் குளிக்கிறாங்க. அப்புறம் பாத்ரூம் போனோன்னா வச்சுக்கா ஆற்று பக்கம் போவாங்க. அங்கே போனோன்னா பசங்க எல்லாம் டம் அடிக்கிற பசங்க, கெஞ்சா அடிக்கிற பசங்க, ஊசி போகிற பசங்க எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அவனுக்கு போகிற வரலாம் லேடிஸுங்கெல்லாம் கண்டிப்பாங்க. அவங்க போன பிற்பாடு தான் எல்லாம் பாத்ரூம் போவாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஏரியால கிடையாது. என்னன்னா இந்த கஞ்சா புழக்கம் நிறைய இருக்கு எங்க ஏரியால, நிறைய அதுதான் இருக்கு. அதால திருடு நடக்குது, பசங்க திருடுறாங்க. அந்த பசங்களை கொஞ்சம் இது பண்ணா சரியாயிடும். 5 ஆண்டு காலத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தகவல் தானே மாற்றம் தான் ஏற்பட்டுக்குது. எப்படின்னா குடி தண்ணிக்கு ரொம்ப டேங்க் வரும். டேங்கில போய் நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணிக்கு இப்போ நாங்க 50 காசு கொடுத்து பிடிக்கிறோம்ல, நாங்க அப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு. ஒண்ணும் இல்லை, அப்படியே தான் இருக்குது, ஒரு மாற்றமும் கிடையாது. மாற்றம் ஏற்பட்டிருக்குது, அதுல ஒன்றும் இது இல்லை. இருந்தாலும் நாங்க வந்து இங்க 45 வருஷம் ஆகுது. எங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒதுக்குந்து தான் கொடுத்து எல்லாருமே எல்லா ஆட்சியுமே மாறி மாறி தான் வந்தது. வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பதவியில் உக்காந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பட்டாதான் எப்படி வந்து கேட்பாங்க, இப்படிதான் வந்து கேட்பாங்க. சரி, நம்மளும் மனசில் நாங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்குலாம் போக முடியாது. நாங்கள் வரவங்கக்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும், எங்களுடைய சலுகை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். வந்த உடனே நான் உக்காந்த உடனே உங்களுக்கு பட்டா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் 45 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, இன்னும் யாரும் எங்களுக்கு பட்டா தரல. அப்புறம் என்னன்றாங்கன்னா, இப்போ நாங்க பட்டா கொடுத்தாதான் எங்க வீட்டாண்ட வந்து நீங்க ஓட்டு கேட்கணும், இல்லைன்னா வராதிங்க. மாற்றம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது, எல்லா மாற்றமும் இருக்கு. அவங்க சம்பாதிக்கிறது சம்பாதிச்சாங்க, பிளஸ் ஏதோ இந்த பாலம் இதெல்லாம் கட்டி ஓகே, எல்லாமே வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். அந்த கோடை காலத்துக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அது கூட வி ஆர் ஹாப்பி. ஆனா அதுக்கு பின்னாடியே எங்களுக்கு பால் விலை ஏறுச்சு, கேஸ் 60 ரூபா ஏத்துனாங்க. அந்த 5000 ரூபா இதுக்காக தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்ப எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. மாறி இருக்குன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதான் தண்ணி வசதிக்கு 10 வருஷமா இது இருந்ததால இப்ப தண்ணி பிரச்சனை தீர்ந்தது. ட்ரைனேஜ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ட்ரைனேஜ் தான் மெயின். ட்ரைனேஜ் வந்து இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க இல்லை, ஒரு மினிமம் சார்ஜ் போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எடுப்பாங்க. அதுவும் இல்லை. அவங்க ஒரு சிலது நல்லா செய்யறாரு, ஒரு சிலது எங்களுக்கு வந்து பிடிக்கல. அதாவதுன்னா எங்களுக்கு இலவச பஸ்ஸுமே தேவை கிடையாது, இலவச பொருளே வேணாம். எதுக்கு இலவச பொருள், விலைவாசி அதிகமாக தான் ஆகுது, எங்களால் முடியல குடும்பம். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், போதைப் பொருட்களுக்கு ஒழிக்கணும், குடி மது ஒழிக்கணும். அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பெண்களை வந்து போன இதே பாண்டிச்சேரியில் வந்து ஒரு குழந்தை 2 பேருக்கு எடுத்துருக்குறானுங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, அவங்க நேரு முன்னாடியே ஒன்று அவங்களால செய்ய முடியல, பொதுமக்கள்கிட்ட விட்டுணும், நீங்களே சாவடிங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட விட்டுனா அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம். இப்போ இந்த தொகுதியில இந்தந்த வசதிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்தெந்த வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்பீங்க? இப்போ இந்த இடத்துக்கு வந்து வெளியே லைட்டுங்க சரியா இல்லை, மார்க்கெட்ல விளம்பர போர்டு வைக்கணும், அதே மாதிரி அந்த இடத்துல லைட் வைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வீடு கொடுத்தா போதும், இல்லைன்னா இங்கெல்லாம் இழந்து கொடுத்தா கூட நாங்கள் கட்டிக்குவோம்.
ஒரு ஓலை கொட்டா கூட நாங்கள் போட்டுக்குவோம். எங்களுக்கு மெத்த வீடு கூட வேணாம், இங்கே விட்டா கூட நாங்கள் இங்கே இருப்போம். ஆல்ரெடி தண்ணி கேட்டோம், தண்ணி எல்லாம் வந்திருக்கு, எங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. என்ன இந்த இப்ப எனக்கு அடிப்படை வசதி டைனேஜர் தான். எங்க தொகுதி எம்எல்ஏ இருக்காங்கன்னா இருக்கிற நடவடிக்கையில இருந்து ஊர்ல வந்து இந்த கெஞ்சா விற்கிறது, இந்த இது பண்ற இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். எந்த யாரா இருந்தாலும், கட்சின்றது இல்லை, பொது ஜனங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாரபட்ச பார்க்காம நடவடிக்கை எடுத்து இது பண்ணணும். மாற்றம் ஏற்படுனா நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா பட்டா. ஏன்னா எங்க அஞ்சுக்குடிச்சைன்னு ஒரு ஏரியா இருந்தது பக்கத்துலயே, அது வெள்ளம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு கொண்டே பெரும்பாக்கம் தெரியுங்களா உங்களுக்கு, 8 அடுக்குல போட்டாங்க. அந்த மக்களுக்கு இன்னும் வசதியே இல்லை. இப்ப வரைக்கும் போய் 10 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் வேலைக்காக இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் இருந்து வராங்க. ஃப்ரீ பஸ் எல்லாம் சொல்றாங்களே தவிர அந்த வசதி அவ்வளவு தூரத்துக்கு கிடையாது. காசு கொடுத்துதான் வராங்க. ஏன்னா அங்க அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல எங்களுக்கு. இங்கதான் வருஷம் பட்டா கொடுக்குறேன்னு சொல்றாங்களே தவிர அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. ஓட்டு கேட்கறவங்க எல்லாருக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, எங்க ஏரியாவுக்கு வரவே வேணாம், ஜோதியம்மாள் நகர், சைதாப்பேட்டை வரவே வேணாம். யார் பட்டா தரேன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு நான் ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் கோரிக்கை வைக்கணும்னா, எங்களுக்கு இங்கேருந்து வீடு குத்து வெளியே போனால் விமர்சனம் தான் எங்களுக்கு விமர்சனம். இந்த இடத்த விட்டு போனோம். இத்தனை வருஷமா நாங்கள் கொசுகள்லையும் மழையிலையும் காத்துன்னு வரோம். எங்களுக்கு வீடு வந்தால் இந்த இடத்த விட்டு காலி போடணும், அவ்வளோதான். இதுதான் எங்கள் கடைசி கோரிக்கை. எத்தனை வாட்டி இந்த கோரிக்கையை எம்எல்ஏ கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பீங்க? நாங்கள் நிறைய பேர் வந்தேன், நிறைய பேர் தான் வந்து பார்த்து தான் போகிறாங்க. இதாலே பிரச்சனையா இருக்குது. இது ஸ்கூல்ல இருக்கவங்கலாம் சண்டையே போட்டாங்க, அந்த சீட்டும் போட்டாங்க. இந்த நடுவில் இதை மறிக்கிறேன்னாங்க. நான் தான் இதை மறிக்கக்கூடாது, சண்டை போட்டு இந்த இடம் எனக்கு வேணும். ஆனால் எல்லாம் ஓட்டு கேட்க போகிறவங்க எல்லாம் இங்கே பார்க்கணும். நாங்கள் எத்தனை வருஷம் இருக்கிறோம், அவங்க வந்து கேட்கணும். பெரிய அதிகாரியை அரசாங்கத்தை கேட்கணும், கவர்மெண்ட்டு ஏன் இவங்க இன்னும் வீடு கொடுக்கல, இவங்களை கொடுத்து அனுப்பலாம்ல அப்படின்னு அவங்க கேட்கணும். நாங்களும் போய் தான் வரோம். கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போய் தான் வரோம். இதோ இப்போ முடிஞ்சிச்சு, இதோ நாளைக்கு முடிஞ்சிச்சு, இதோ ஒருத்த கையெழுத்து போட்டான், இதோ பணம் கட்டியாச்சுன்னு அப்படின்னு தான் சொல்லுங்கிறாங்க தவிர, ஆனால் அதுக்கு விமர்சனம் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், எங்களோட பொருளாதாரமும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அப்படின்னா எதை சொல்றீங்க? ஆமா, இது மட்டும் எல்லாம் இதுதாங்க. எங்களுக்கு இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்க. இது எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் இங்க கொண்டாந்து விட்டுருக்கணும். அது செய்யாம கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அடிப்படை வசதிகள் எந்த ஆட்சி வந்தாலும் அடிப்படை வசதிகள் வந்து பொது ஜனங்களுக்கு செஞ்சு தரணும். இலவசம் அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறாங்க. இலவசம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி நாள் அந்த இலவசம் தாக்கு பிடிக்குமா? அவங்க சுயநலத்துக்கு இலவசம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கஷ்டப்படுறவங்க யாரு? சம்பள உயர்வு கிடைக்குதா? இல்லை. எதுலேயும் அடிப்படை இதுன்னா வேலை வசதி வாய்ப்பு கிடையாது. படிச்சவங்க இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது. பெண்களுக்கும் அதே மாதிரிதான். எங்களுக்கு இலவசத்தை மக்கள் கேட்கவே இல்லை. நீ கொடுக்குறியா, வாங்கிக்கிறேன். பிகாஸ் நீ கொடுக்கும்போது நான் என்ன வேணாம் நான் சொல்ல முடியும், நான் வாங்கிக்கிறேன். ஆனா எனக்கு இலவசம் வேண்டாம். நாங்க எங்களுக்கு கல்வியை கொடுங்க, படிப்பை கொடுங்க, நாங்களே சம்பாரிச்சு. இப்ப நானும் தான் பிரைவேட்ல தான் வேலை பார்க்குறேன். கவர்மெண்ட்ல எல்லாம் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. முதல் பட்டதாரி தான், எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா நான் பிரைவேட்ல நானே என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். போதைப் பொருட்களை ஒழிக்கணும். கெஞ்சா விற்கிறேன்னா பிடிச்சி அவனை சாவு அடிக்கணும் அவனை, இல்லைங்களா? குடி மது வரைக்கும் நாங்க ராவுல தூக்கம் இல்லாத இருக்கிறோம். அந்த குடி எதுக்கு? சாவட்டும், அவனுங்க குடி இல்லாத சாவட்டும். வரும்போது வணக்கம்மா, உங்களுக்கு பட்டா கண்டிப்பா உண்டுன்றாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க. போட்டுட்டு நீங்க ஓட்டு போட்டதுக்கு நன்றி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவங்க வேலை. அப்ப நீங்க எதுக்கு வரீங்க? இப்ப நீங்க எதுக்கு ஆட்சி ஆள்ற? நான் வந்தா மக்களுக்கு இதை செய்ய எத்தனை கோரிக்கை வைக்கிறாங்க, அத்தனை கோரிக்கையில என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒன்னும் இல்லை, அந்த பஸ் வந்து இலவசம்னு கொடுக்குறாங்க. முடியாதவங்களும் உண்டு, முடிகிறவங்களும் உண்டு. அந்த ஸ்டாப்பிங்ல நிறுத்த மாட்டாங்கம்மா. ஏன்னா நாங்க ஃப்ரீயா போறோம்மா, புரியுதா? ஃப்ரீயா போனா ஓடி போய் ஏறணுன்றாங்க. ஒவ்வொரு நேரம் நிறுத்தவே மாட்டானுங்க. அப்படி நிறுத்தி ஏறினா அது மூஞ்ச பாரு. இப்ப இந்த பஸ்ல தான் ஏறணுமா? அந்த தெரியாம பஸ்ல ஏறிடுறாங்கம்மா. இந்த ஊருக்கு போகணுன்றது சில பேருக்கு தெரியல. ஏறிட்டாங்கன்னா என்னன்றாங்க, இதே நீங்க துட்டு கொடுத்து போற மாதிரி இருந்தா எத்தனை பஸ் மாறுவீங்களா, பணம் ஆச்ச மாறுவீங்களான்னு கேக்குறாங்க. நாங்க கேட்டோமா, அவங்கள ஃப்ரீயா கொடுங்க, எங்களை அசிங்கப்படுத்துங்கன்னு கேட்டோம். உங்க தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த தொகுதியில மீண்டும் நின்னா அவருக்கு வாக்கு அளிப்பீங்களா? அதாவது அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? ஜெயிப்பார். நம்ம சொல்ற கோரிக்கை அவர் நிறைவேற்றுறாரு. இருந்தாலும் நம்மள மாதிரி நிறைய பேர் யோசிக்கணும், அது இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு செய்வாரு, நம்பிக்கை இருக்குது. ஆனா செஞ்சுதான் ஆகணும். ஆட்சின்னு பார்த்தா அதுல அனுபவம் பார்த்தா அம்மா ஆட்சியில அவங்க தான் அனுபவம். அதே மாதிரி பார்த்தா கலைஞர் ஆட்சியும் இவரு தான் அனுபவம். நான் இது 2 ஆட்சி தான் அனுபவம். வேற தொகுதியில வேற எந்த ஆட்சி வந்தாலும் அது இதுவாக எங்களுடைய இது அவருக்கு தான். ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். வருவாருங்க. இப்போ வேற வாய்ப்பு இல்லைங்க.
வேற வாய்ப்பு இல்லை. அதுதான் டிஎம்கே தான் வரும். மற்ற கட்சி எதுவும் சரியில்லை. ஆனால் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்றாங்க. மறுபடியும் இவங்க வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பா அவர் வருவார். நான் ஏடிஎம்கே, என் பையன் கட்சியிலே இருக்கிறான் டிஎம்கேவிலே, அது அவன் நல்லா செய்வான். எங்களுக்கு வந்து எல்லார் மேலேயே கஷ்டம். எங்களுக்கு யார் எது செய்யறாங்களோ அவங்க மேலதான் எங்களுக்கு இப்ப எங்களுக்கு நன்மை செஞ்சாதானே. இப்போ நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. இதுதான், இதை வச்சுதான் நாங்க பிழைக்கணும் அப்படின்ற போது இதுவே எங்களுக்கு நல்ல என்ன போது அவங்க யார் ஜெயிச்சான்னா ஜெயிக்கலன்னா எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டாதான். அதுதானே சொன்னேனே, நீங்க எங்க ஏரியாவுக்கு வரவே வேணாம். நீங்க பட்டா கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுங்க, உங்களுக்கே நாங்க ஓட்டு போடுறோம். எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, எங்க ஏரியா எங்களோட நீடு, இப்போ மக்களுக்கு என்ன நீடுன்னு இருக்குல்ல, எங்க ஏரியாவுக்கு நீடு வந்து பட்டா தான். எங்களுக்கு பட்டா கொடுங்க, நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க வரவே வேணாம்.